ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1 முதல் கூகுள் பே, ஃபோன்பே மூலம் பணம் அனுப்ப 30% கட்டணமா? உண்மை என்ன? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த கடந்த வந்த 3 தினங்களாகவே பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவிலும் சரி, நியூஸ் பேப்பர்லையும் சரி, அதிக அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்க நியூஸ் இது. கூகுள் பே, ஃபோன்பேல ஜனவரி 2021 இருந்து பணம் அனுப்புனோம்னா 30% நம்மளுக்கு அமௌண்ட் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணதுல கூகுள் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் பரவும் கூகுள் பே, ஃபோன்பே மூலம் பணம் அனுப்ப 30% கட்டணம் ஜனவரி 1 முதல் அமலுக்கு வருகிறது என்ற ஒரு செய்தியினை பலரும் ஷேர் செய்து வருகிறார்கள். அந்த செய்தி உண்மையா என இன்டர்நெட் கஃபே சேனலில் பலரும் கேட்டு அந்த செய்தியின் உண்மையை தேடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவாக இருக்க போது. இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது பொய்யான தகவல், யாரும் பொய்யான ஃபேக்கான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறாங்க இந்த இடத்துல. அதுக்கான ப்ரூஃபையுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த செய்தி பொய்யானது, யாரும் நம்ப வேண்டாம். அப்படியானால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. கடந்த நவம்பர் 5ஆம் தேதி மத்திய அரசு கூகுள் பே, ஃபோன்பே போன்ற ஆப்கள் மூலம் கடந்த 3 மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட யூபிஐ பரிவர்த்தனை செயல்முறைகளில் மொத்த அளவுகளில் 30% அளவிற்கு மட்டுமே அடுத்த மாதத்திற்கு பரிவர்த்தனை மேற்கொள்ள வேண்டும் என்கிற நிர்ணயம் விதிக்கப்பட்டு உள்ளதாக செய்திகள் வெளியாகின. இந்த 30% என்பது பயனாளர்கள் கட்ட வேண்டிய அவசியம் அல்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு மூன்றாம் தரப்பு செயலில் கட்டண அளவு வரம்பான 30% எட்டிய பிறகு என்ன நடக்கும் என்று என்பிஜிஐ தெளிவுபடுத்தியவில்லை. மேலும் கூகுள் பே வழியாக நடக்கும் எந்த ஒரு பரிவர்த்தனைகளுக்கும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என கூகுள் சப்போர்ட் தளத்தில் தெளிவுபடுத்த உள்ளன அப்படிங்கிறத தெளிவாக அந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்பிக்கிறேன். எனவே யாரும் இந்த இன்ஃபர்மேஷனை அதிக அளவுக்கு ஷேர் பண்ண வேண்டாம். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் நல்லா ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. இல்லை என்றால் பிற்காலத்தில் உங்களுக்கு நிறையா ப்ராப்ளம் வரும். இதுக்கான ஆதாரத்தையுமே இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். இதான் பார்த்தீங்கன்னா கூகுள்லேருந்து அவங்களுடைய அஃபீஷியல் சப்போர்ட் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது எந்த ஒரு ஃபீஸுமே நாங்கள் டிரான்சாக்ஷனுக்கு பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க கூகுள் வெப்சைட்டில். நீங்களே போய் செக் பண்ணுங்கள். லிங்க் எல்லாமே வீடியோக்கு கீழே இருக்குது. தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கூகுள் பே, ஃபோன்பே யூஸ் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா 2021 அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வதந்தி அதிகமாக பரப்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இதுபோல் ஒரு புத்தம்பது இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான வீடியோலாம் நாளைக்கு சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.